இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் கை வைக்கிறாரோ இல்லையோ, ஊழியர் கை வச்சா போதும், அதுக்காகவே தலையை கொண்டு சில மீட்டிங்லாம் போயிட்டு அவசரமாக முடிச்சு கிளம்பும் போது, ஏன்னா அடுத்து ஃப்ளைட் இருக்கும் அல்லது பஸ் இருக்கும், அதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் நான் முடிச்ச உடனே கிளம்புறதுனால யாருக்காக ஜெபிக்கலாம், நீங்கள் ஃப்ரெண்டில் வரேன்னா சொல்லிட்டு கிளம்புனாலும் காரில் வந்து நின்றுட்டு, பாஸ்டர் நீங்கள் ஒரு நிமிஷம்லாம் ஜெபிக்கணும், தலையில் கை வச்சா போதும் அப்படின்னா நான் யோசிப்பேன், இந்த கை வச்சா இருக்கிற முடிதான் போகுமே தவிர ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆனாலும் அவங்களுடைய பிலீவ் என்ன தெரியுமா? சரி பாஸ்டர் அட்லீஸ்ட் கை வச்சா. ஆமாம், ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், சில உங்களுடைய காரியத்திற்காக சில இடத்தில் நீங்கள் ஜெபிக்க கேட்பீர்கள். என் ஊழியர்கிட்ட ஜெபிக்க சொல்லியிருப்பீங்க. ஆமாம், அவர்களும் உண்மையாக ஜெபிச்சிருப்பாங்க. அப்படி ஜெபிச்ச பிறகும் காரியம் நடக்கலைன்னு சொல்லிட்டு காரியத்தை ஒதுக்கி வச்சிடாத. கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. உன் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் செய்ய அவர் காணப்படுவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹalleluya. இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல தோற்று போகிறோம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல தாங்க ஜெபித்து பார்க்கிறார்கள், அடுத்து கூட இருக்கிற விசுவாசிகள்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்போ இந்த காரியத்திற்கான ஜெபம் வந்து அதிகமாகி விட்டது. ஆனா என்ன நடக்கல? இந்த காரியம் நடக்கல. உடனே நாம என்ன டிசைட் பண்றோம்? இந்த காரியம் இனி என் லைஃப்ல நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள்? அன்பான உள்ளமே, இன்றும் ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு காரியத்தை ஒதுக்கிறாத. கர்த்தர் பார்த்து கிரியை செய்வார். அவர் பார்த்துட்டார்னாலே அந்த காரியம் சக்சஸ் அர்த்தம். அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துட்டார்னாலே, எனவே தான் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தை அவர் பார்க்கும் வரையிலும் அவரிடத்தில் வையுங்கள். என் பிரச்சனை அவர் பார்க்காம வேற யாரு பார்த்தாலும், என் பிரச்சனையை ஊழியர்கள் பார்த்தால் அல்ல, என் பிரச்சனையை என் கூட ஆராதிக்கிறவர்கள் பார்த்தால், என் பிரச்சனை அவர் பார்த்தாதான் சொல்யூஷனை நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹalleluya ஆமென். நிறைய பேர் வந்து ஊழியர்கள் கண்காண பிரச்சனையை சொல்லிடுவோம், அவர் பார்க்க சொல்றோமா? நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஊழியர்கள்ட்ட ஜெபிக்க கேட்பது தப்புன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா ஊழியர்களை கர்த்தர் அதுக்கு தான் வைத்திருக்காரு. ஆனா ஊழியர்களை ஜெபிக்க சொல்லிட்டு நாம அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்டை என் பாஸ்டர் மாத்திரம் இல்லை, இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்டை மெயினா அவர் பார்க்கணும். இந்த காரியத்தை அவர் பார்க்கணும். அவர் பார்த்துட்டார்னா ட்ரை பண்ண மாட்டார், அவர் பார்த்துட்டார்னா செஞ்சு முடிப்பார். நம்புறவங்க மாத்திர சத்தமாக ஆமென் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya ஆமென்.